அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி. இது மார்ச் மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்துக்கு அதிபதியான குரு பகவான், 11ஆம் பாவகத்துக்கு அதிபதியாகிய குரு பகவான் 5ஆம் இடத்தில் வக்கரத்தில் இருந்த நிலையை மாறி வக்கர நிவர்த்தியாகி சுயபலத்தை அடைய போகிறார் குரு பகவான். அப்போது இந்த காலம் அற்புதமான காலமாக இருந்தாலும் இதனால் நீங்கள் அடையக்கூடிய நன்மைகள் அப்படின்னா, குரு ஒரு முழு சுபகிரகங்க, சரிங்களா? அது உங்களுக்கு ரொம்ப தனஸ்தானம்னா குடும்பஸ்தானம், வாக்கு, இதெல்லாம் லாபங்கிறது நமக்கு வரவு லாபம், நம்மளுடைய ஆசைகளை சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய ஸ்தானம். இது ரெண்டுக்கும் உடைய 5ஆம் இடத்தில் இருக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்குது. 5இல் குரு அற்புதம் இல்லையா? வக்கரம் கெட்டுப்போச்சு, இப்போது சரியாகுது. அப்போ இந்த காலத்தில் அதாவது நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் எப்படி நடக்கப் போகுது, நமக்கு கைவிட்டு போனால் சில விஷயங்கள் அது எப்படி நமக்கு மீண்டு வரப்போகுது, அதே நேரத்தில் வேலை சார்ந்த விஷயங்கள் நமக்கு எந்த மாதிரி இனி வரக்கூடிய காலம் சாதகமாக இருக்குது, முன்னால் சரியில்லை, அது விட்டுருங்க, சரிங்களா? இனிமேல் எப்படி நமக்கு சாதகமாக பயன்பட போகுது, எல்லாத்த விட திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப சார்ந்த விஷயங்கள், குழந்தை புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே நமக்கு எந்த மாதிரி ஒரு பலன்கள் சரியான முறையில் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசினால் உண்மையிலேயே ஒரு கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கலசம். இந்த கும்பத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. அதே மாதிரி ஏமாளித்தனமாகவும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். காரணம்னா அன்பால் உங்களை ஈஸியாக எல்லாருமே ஏமாற்றிடுவாங்க. அதே சமயம் சொந்த முயற்சியில் தாங்க நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வளர்ச்சி ஆனாலும் உங்கள் வளர்ச்சியிலிருந்து நீங்கள் பின்னடைவு அப்படின்னா கீழே வர்றீங்கன்னா அதுக்கு காரணம் அடுத்தவங்க உங்களை தள்ளி விட்டாங்கன்னு அர்த்தம். அது அன்பால் தான் நீங்கள் ஏமாந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? ஆனால் எத்தனை முறை விழுந்தாலும் கண்டிப்பாக மறுபடியும் எந்திரிச்சிருவீங்க. இதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக நீங்கள் என்றைக்குமே நினச்சி பார்ப்பீங்க. ஒரு முறை நீங்கள் விழுந்தீங்கன்னா கண்டிப்பாக மறுமுறை விழுந்தாலும் ஜெயிக்காமல் விட மாட்டீங்க, ஜெயிச்சிருவீங்க. அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த சில கஷ்டம் இதெல்லாமே வந்தது காரணம் என்னென்னா, இந்த வருடக்கோள்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லாமல் இருந்தது. இந்த ஒரு அதிகமாக ஒரு 3 வருஷம் 3.5 வருஷத்தில் இருக்குது. ஒன்று ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி உங்களுக்கு அவ்வளோ பலம் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா சனி பகவான் விரயச்சனி, அப்புறம் பார்த்தா ஜென்மச்சனி, இப்போ குடும்பச்சனி நடந்துகிட்ருக்குது, இதுவும் உங்களுக்கு சிறப்பு இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல கேது, கலஸ்திரஸ்தானத்தில் கேது உட்காந்து அதுவும் சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இல்லாமல் சந்திச்சுங்க. அப்புறம் நண்பர்கள் வட்டாரத்திலேயே அதெல்லாம் நம்ப வச்சு நம்மளை கழுத்தறுத்ததெல்லாம் அதில் வேறு கதைங்க, சரிங்களா? இப்படி பல பிரச்சனைகள் சந்தித்ததுக்கு காரணம் இந்த வருடக்கோள்கள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லாமல் இருந்தது. அப்போ நம்ம குரு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோமே, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, குரு நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு கிரகம், சரிங்களா? ஏன்னா தனம் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்தானம். ஆனால் 5இல் இருந்தது நல்லது, ஆனால் வக்ரமாயிருச்சு. அப்போது என்ன நமக்கு நல்லது நடந்தது? இந்த 4 மாதத்தில் குறுகிய காலம், அதெல்லாம் முன்னாள் இருக்கட்டும், இந்த 4 மாதத்தில் நினச்சி பாருங்கள், உயிர் ஒன்று தாங்க போல நான் எல்லா கஷ்டம் பட்டுட்டேங்கன்னு சொல்லுவீங்க. அவ்வளோ பாதிப்புகள் சந்தித்தேன். ஆனால் சந்தித்தாலும் எப்படியானாலும் பார்க்கலான்ட்டு அப்படியே அந்த மன தைரியத்தில் போராடி வந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் அந்த போராட்டம் வெற்றி அடையக்கூடிய நேரம் தான் இந்த நேரம், மார்ச் மாதம் 11ஆம் தேதி. ஆமாங்க, கண்டிப்பாக ஆச்சுங்களா? எத்தனை தான் இருந்தாலும் குரு ஒருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துகிறதே பணம் தான். அந்த பணத்தின் காரகனே குரு பகவான் தான். புத்திர காரகனே குரு பகவான் தான். அதே மாதிரி தனக்காரகன், அதனால தான் நம்ம சொல்கிறோம். எல்லாத்தை விட ஒரு திருமணம், ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சோசிகாரர்கிட்டே போனாலும் என்ன கேட்குறோம்? குரு பகவான், குரு பலம் இருக்கா?
வீடு கட்டலாமா, எல்லாமே அந்த குரு இருக்கிறத வச்சு தான். ஆனால் குரு உங்களுக்கு 5ல் இருந்தது நல்லது தான். ஆனால் 5ல் இருந்தாலும் வக்ரத்தில் இருந்தது ரொம்ப சரியில்லை. அதனால் அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குது. கோடான கோடி நன்மைகள். குலதெய்வமே உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து நல்லது நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரிங்க. கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 1000 ஹாஸ்பிட்டல் போயிருந்தாலும் சரி, எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும் சரி, எத்தனை சாமி கோயிலுக்கு போய் கும்பிட்டு இருந்தாலும் சரி, கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தமெல்லாம் போய் புத்திர பாக்கியம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களால நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, அடிக்கடி மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரியே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, சொல் பேச்சு சரியாக கேட்க மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வழக்கம் அதிகமாகுது, இன்றைக்கி நம்ம எது வேண்டாமோ அதையும் தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்குது, அதிகமாக பேசினா சங்கடம் வந்துடும், கோபம் வந்துடும், அதனால் சொல்லாமல் இருந்தாலும் தப்பு நடந்துடும், என்ன பண்ணுறது, அந்த பயமே வேண்டாங்க. சரியாக குரு வக்ர நிவர்த்தி. சரிங்களா? இன்னொன்று சொல்ல போனோம்னா சிலர் இந்த 5ஆம் இடங்கிறது அன்பு சார்ந்த விஷயங்களோடு சொல்லலாம். சிலர் வந்து திருமணத்துக்காக சில ஒரு முயற்சிகள் எடுத்து, அதாவது ஒரு பிடிச்சவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு தீர்மானத்தை முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த முடிவுகள் கூட சாதகமாக நடந்துட்டு இருந்த ஒரு வாய்ப்பு சிறு சங்கடத்தினாலேயோ இல்லை மற்றவங்களுடைய தலையீடுனாலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாலேயோ இன்றைக்கி ஒருத்தர் பார்க்காத சூழ்நிலை உண்டாயிருக்கும். இல்லை அந்த சூழ்நிலை வந்து பெருசாகி ஒரு பிரிவு நோக்கி கூட போயிட்டுருக்கும். ஆனால் இருந்தாலும் மனசு மாறி இருக்காது. நம்ம வந்து இவங்க தான் கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் வாழ்க்கை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆரம்பத்திலிருந்து பதிஞ்சதுனால இன்றைக்கி ஈஸியாக அது உரைத்தள்ள முடியல, இருந்தாலும் சேரவும் முடியல. அதாவது பெரியவங்களெல்லாம் இணைச்சி வச்சு ஒரு வாய்ப்பு பேசலாம் அப்படிங்கிறதுக்கு சந்தர்ப்பம் அமையலை. இது இப்படியே போயிட்டுருக்குது. கடவுளை நமக்கு எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற போது அந்த நேரம் இந்த காலகட்டத்தை சரியாக இருக்குது. அப்போது அதாவது பிரிஞ்சவங்களை இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ அல்லது அவங்களே விரும்பி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களோ அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இல்லாத விட அதாவது வேலைனால் சில பிரச்சனைகள் அலைச்சல்கள் இருந்தது பார்த்திங்களா, சரியாகும். இனி 7.5 சனி இருக்கும்போது ஒரு இடத்துல நிரந்தரம் வேலை செய்ய முடியாது. அப்படியே வேலை செஞ்சாலும் 2 பேர் வேலையில் 4 பேர் வேலை நாமளே தூக்கி போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அது இல்லத்தரசிகள் இருக்கிறாங்க பார்த்திங்களா, குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கவே முடியாது ஆச்சுங்களா. வீட்டுக்காரரே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஏட்டிக்கு போட்டியே பார்ப்பார். சரிங்களா? பாசமுள்ள மனிதனாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பார்த்தா நம்மளை பார்த்தா என்னவோ வந்து பிடிக்காத மாதிரி பண்ணுவார். அதையே நமக்கு ஒரு வேதனை ஆயிரும். அப்புறம் குழந்தைங்கக்கிட்டையும் நம்ம என்ன தான் வந்து அவங்கள வந்து நம்ம கவனித்து பார்த்தாலும் அவங்களுக்கு பார்த்தா எதுவுமே நம்ம சிறப்பாக செய்து முடிக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. காரணம் நீங்களாம் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க, அவங்களுக்கு அமையலை, அதுதான் பிரச்சனை. சரிங்களா? இப்படி ஒரு மனசில் வந்து ஒரு வேதனைகள் இருக்குது. அப்புறம் பெரியவர்கள் வயதானவர்கள் வீட்டில், அதாவது நமக்கு இப்போ இந்த கும்பராசிக்காரர் ஒரு 60-70 வயசு ஆகி போச்சுன்னா ஒன்று வந்து நம்மளை, அதாவது நம்ம எத்தனையோ நல்லது பண்ணியிருப்போம் வீட்டுக்குன்னு, ஆனால் இன்றைக்கி பார்த்தா நம்மளை குறை சொல்லுவாங்க, நம்ம மேலே அக்கறை எடுக்க மாட்டாங்க. இல்லையா நம்மளோட உடல் ரீதியில் பாதிப்புகள்னால நம்ம ஒரு மருத்துவம் மாத்திரை மருந்து எத்தனை சாப்பிட்டாலும் சரியாகலை. ஒரு மன அழுத்தம் இருக்கும் பார்த்திங்களா, சரியாயிரும். கண்டிப்பாக 70 வயசு இருந்து 100 வயசு வரைக்கும் நீங்கள் ஆயுளோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு, ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுலையோ ஒரு கோயிலுக்கு போய் பூசை பண்ணிட்டு வர்றதுனாலையோ இதனால் ஒரு சில நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறது. அப்புறம் சுப செலவுகள் பண்ணணும். ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, இல்லை பழைய ஒரு இடத்த விற்கலாம் முயற்சி எடுத்திருந்தேன், பண்ணவே முடியல. ஒரு சமுதாய தொழில்கள் பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு அரசியல் இருக்கிறோம், அரசாங்கத்தில் இருக்கிறோம், பார்த்தோம்னா ஒரு ப்ரொமோஷன் நமக்கு எதுவும் வாய்ப்புகள் கிடைக்கல, கெட்ட பேர் வந்தது, பங்கம் வந்தது, வேலை விட்டு வெளியில் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அசிங்கம், அவமானங்கள், கஷ்டங்கள், பண விரயங்கள், செலவுகள் எல்லாம் போய் இன்றைக்கி பார்த்தோம்னா கடன்காரன் ஆகி உட்காந்துருக்கிறேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், வீட்டில் 10 பைசா இல்லை, தாராளமாக செலவு பண்ண முடியல. பணம் இருந்தால் எத்தனையோ விஷயங்கள் நல்லது பண்ணலாம். 10 ரூபா போட்டால் 1 கோடி ரூபா எடுக்கக்கூடிய திறமை இருக்குது. ஆனால் இன்றைக்கி 1 ரூபா எங்கிட்ட இல்லாதனால எதுவுமே பண்ண முடியல. இப்படிலாம் கும்பராசிக்காரர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்த காலம் மாறி, சரிங்களா? அந்த குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக, அதாவது குரு 5ல் இருந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை 5ஆம் பார்வையை பார்க்குது. அடுத்தது பார்த்தோம்னா லாபஸ்தானத்தையும் பார்க்குது. அடுத்தது உங்களுடைய ராசியை ஜென்மத்தையும் பார்க்குது. ரொம்ப நல்லது. கவலையே மறங்க, ஜூனுக்குள்ளே சில நல்ல விசேஷங்கள் நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ சொன்னது கோச்சார பலன், பிறப்பு ஜனனஜாதத்தை பார்த்துக்குங்க, அதில் தான் முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த நேரம் குரு
ராசி பலன் நல்லா இருக்கிற போது ஜாதகம் சாதகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு முயற்சி எடுங்க, நல்லா இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஆன்லைன் மூலிமா கூட உங்களுடைய ஜாதக பலன்களை சிறப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.